இன்றைக்கி நம்ம காக்ரோச் கிச்சனில் சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் வந்து ஹோம்மேட் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். இது வந்து வீட்டிலே செஞ்சது. இப்போ அந்த பட்டரை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மல் சுகர். இதை வந்து 1:1 ரேஷியோவில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து நான் இன்றைக்கி 2 பேட்சாக பிரித்து சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி நம்ம பீட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேட்ச் ஆஃப் மைதா மாவை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இன்னொரு பேட்ச் ஆஃப் மைதா மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட இன்னொரு முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கூட சாக்கோ சிப் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வீட்டில் சாக்கோ சிப் இல்லாதது நான் வந்து டைரி மில்க் கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக ஃபார்ம் பண்ணி அவனில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி ஆயிரும். சப்போஸ் நீங்கள் அவனில் பேக் பண்ணனாலுமே ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு கொஞ்சமாக அதில் சால்ட் ஆட் பண்ணி அது ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் வந்து பேன்லேயும் பேக் பண்ணலாம், அதே மாதிரி குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய். எப்பயுமே வெளியே வாங்குறதுக்கு ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.